நான் ரஜினிகாந்த் ரசிகர். ஆமா, அதனால ரஜினி அவர்களுக்கு இப்போக்கி பாத்தீங்களா என்னோட ஹேர் ஸ்டைல அவர் மாதிரியே மாத்திக்கிட்டேன். அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஹலோ, கண்ணாடியை கழட்டி பார்த்தா அப்படியே ரஜினி தான் தெரியுமா? பாருங்க, நல்லா பாருங்க. எதுக்கு ஊரெல்லாம் போய் வம்பு எழுதிட்டு வரீங்க? யாரு, நானா? இல்ல, நீங்க உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே தான். ஆதவ் அர்ஜுனா ரஜினி அவர்களை பத்தி பேசினது தேவையா? அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர்ல எல்லாம் போட்டார். அவர் எவ்வளவு மனசு உடைஞ்சு. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ என்னைய பற்றி இல்லாட்டினா உங்களை பற்றி ஆதவ அர்ஜுனா பேசுனா எவனாவது எந்த நாயாவது பேசுவான்? ட்ரம்ப் இருக்கானே, அந்த நாதாரிக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவன் அமெரிக்க அதிபர். பார்த்தீங்களா? என் தகுதிக்கு நான் ட்ரம்ப்பை திட்டுறேன், புரியுதுங்களா? ஆதவ அர்ஜுனா தகுதிக்கு எவ்வளோ பேரை திட்டணும். சந்திர மண்டலத்தில் இருக்கிறவன் திட்டலாம், ஆனா சாதாரண ரஜினிகாந்த் திட்டிட்டு இருக்காரு. 47 கார் வச்சிருக்காரு. 47. ஆமா, அவர் கார் நம்பர் 50 47 கார் வச்சிருக்காரு. தெரியுமா? ரஜினி சாதாரணமா எத்தனை கார் வச்சிருக்காரு? 2. மூணாவது ஒரு கார் வச்சிருக்காரு, அதுவும் இந்த சன் டிவி கலாநிதி மாற ஓசியில கொடுத்தது. அப்ப 47 கார் வச்சிருக்கோம், பெரிய ஆள் தானே? 3 கார் வச்சிருக்கவர் யாரு? தெரியுதுல? ஐயோ, ஊரெல்லாம் நாய் இருக்கு, நாயின்னா குலைக்கதான் செய்யும். அதுக்காக அது குலைக்குதே, ஐயோ நாய் குலைக்குதேன்னு நாம வருத்தப்பட்ட எந்த அளவுக்கு. இப்ப நீங்க யாருக்கு பேசுறீங்க? உங்க ஆதவ அர்ஜுனாக்கு பேசலையா? ஒரு கேன கிறுக்கி இவ என்ன சொன்னாலும் நம்புவான்னு ஏதாவது ஒரு நம்ம பேசலாம்னு நினைச்சிட்டு தானே இன்டர்வியூக்கு வர்றது. நீங்க கண்ணாடி கட்டினா நான் ரஜினி, ஏன் உங்களை ஸ்ரீதேவின்னு நான் சொல்றேங்கிற வருத்தம். அதே மாதிரி சிபிஐ வர்றதுல என்ன பிரச்சனை? சிபிஐனா யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சென்னையில போண்டா விற்கிற இந்தியக்காரனுங்க, அதான் சிபிஐ. தெரியுமா? புரியுதுங்களா? ஒரு போண்டாக்காரனை கூப்பிட்டா வீட்டுக்கு வரமாட்டானா? கூப்பிட்டா வருவானா வரமாட்டானா? ஆமா, பீஸ்ட்னு ஒரு படத்துல எவனாவது பிளைட் ஓட்டிருக்கானா? தமிழ் நடிகர்கள் எவனாவது பிளைட் ஓட்டிருக்கானா? இங்க எவனுக்கு தில்லு இருக்குங்கிறேன். சிபிஐ ஆபீசர் அதை ஓட்டுவானா? சிபிஐ ஆபீசர் அதை ஓட்டுவானாங்கிறேன். ஏங்க, அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் நம்பினாதான் அது நமக்கு பொண்டாட்டி. புரியுதுங்களா? நம்பிக்கைங்கிறது அப்படி இருக்கணும். விஜயகாந்த் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா அவங்களுக்கெல்லாம்? ஆமா. ஏன் இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் அவரு கூட சேர்ந்து அர்ஜுனும் வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதான் படமே பாக்குறது இல்ல. தமிழே சரியா பேச மாட்டாங்க, ஆனா இவனுங்க தமிழ்ல சூப்பர் ஸ்டார்ங்கிற இடத்துல நடிகர்கள். தெரியுமா? தலைவர் ஆரம்பத்துல இருந்தே தனியா தான் நிக்கிறாரு. அவர் யாரு கூட சேர்ந்து நிக்கல. அவர் சேர்ந்து இருக்கிற ஒரே பார்ட்டி த்ரிஷா பார்ட்டி. ஆமா, த்ரிஷாவோட பார்ட்டி இல்ல, த்ரிஷா பார்ட்டி. ஒரு சீட்டு கட்டல, எத்தனை சீட்டு கட்டு இருக்கு? ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கறதுல, ஒரு 60 சீட்டை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? எல்லா சீட்டு கட்டையும் அவனுங்களே வச்சுட்டு அவனுங்களே வெளியே. தெரியுமா? தம்பி ஷோல்டர் எடுக்குப்பா. தம்பி ஷோல்டர் எடுக்குவா? ஷோல்டர். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். அமிர்தவல்லி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சரி, ஓகே சார். இப்போ நான் வழக்கம் போல 4 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களும் வழக்கம் போல அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. சரி, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறேன். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன், சொல்லுங்க. ஓ சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் கேள்வி, எதுக்கு ஊரெல்லாம் போய் வம்பு எழுதிட்டு வரீங்க? யாரு, நானா? இல்லை, நீங்க உங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே தான். ஊரெல்லாம் போய் வம்பு எழுதிட்டு வரீங்க. ஆதவ் அர்ஜுனா ரஜினி அவர்களை பத்தி பேசினது தேவையா? அவர் எவ்வளோ மனசு உடைஞ்சு நீங்களே இதெல்லாம் நமக்கு தேவையா? எதுக்கு ஊர்ல இருக்கிற வம்பெல்லாம் எழுதிட்டு வரீங்க? உங்க பேர்லயே 1008 கேஸ் இருக்கு. இது உங்களுக்கு தேவையா? தெரியுது. மதுவந்திக்கு ரிலேஷன் தானே நீங்க? யாருக்கு? மதுவந்திக்கு. ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு மதுவந்தி இருக்காங்களே, ஆமா, அவங்களுக்கு ரிலேஷன் தானே நீங்களா? நானா? இருப்பீங்க. இருப்பேன். ஆமா, நமக்கு தெரியாதா என்ன? ஒருவேளை போன ஜென்மத்துல இருந்திருப்பேனோ? அது போன ஜென்மத்துல ரஜினிகாந்துக்கே இருந்திருப்பீங்க. நானு? ஆமா. ஐயோ, இல்ல இருக்கலாம்ல.
ஆமா. ம். அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப என்னைய பத்தி இல்லாட்டினா உங்களை பத்தி ஆதவர்ஜுனா பேசுனா எவனாவது எந்த நாயாவது பேசுவான்? ம். யாரை பேசணும்னு இருக்குது, புரியுதுங்களா? ம். திட்டினா கூட ட்ரம்ப் இருக்கானே அந்த நாதாரிக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் அமெரிக்க அதிபர், பாத்தீங்களா? ஆமா, அவன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் சுத்திக்கிட்டு இருந்தான். ஆமா. என்னங்க ட்ரம்ப் ஜூனியர் ஆர்டிஸ்ட்? ட்ரம்ப் ஜூனியர் ஆர்டிஸ்டா? அதுல ட்ரம்ப் திட்டுறது நான் யாரு? ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஐயோ இல்ல இல்ல, நீங்க டைரக்டர். ஹலோ, நான் நத்திங். ஆனா ஒரு கிங் ஆஃப் அமெரிக்காவை யாரு யதார்த்தமா அப்படி பதார்த்தமான இல்லை ஸ்ட்ரெயிட்டா திட்டுறன்னு அந்த ட்ரம்ப்புக்கு எங்கேயாவது அறிவு இருந்து என்ன கேட்பான்? அந்த அறிவு இருந்து அவன் கேட்க ஆரம்பிச்சான்னா அவன் எவ்வளவு அறிவாளியா இருப்பான்? ட்ரம்ப்புக்கு தமிழ் புரியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆதவர்ஜுனா பேசுனது புரியுதுங்களா? இப்ப நான் ட்ரம்ப்பை பத்தி பேசினா ட்ரம்ப்புக்கு ஏதாவது இருக்கா? புரியுதுங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, என் தகுதிக்கே நான் ட்ரம்ப்பை திட்டுறேன், புரியுதுங்களா? ஆதவர்ஜுனா தகுதிக்கு எவ்வளோ பேரை திட்டணும். சந்திர மண்டலத்தில் இருக்கிறவன் திட்டலாம், ஆனா சாதாரண ரஜினிகாந்த் திட்டிட்டு இருக்காரு. யாரு? ஆதவர்ஜுனோட தகுதிக்கு சொல்றேன். ஆதவர்ஜுனா எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? அவர்கிட்ட எத்தனை கார் இருக்கு தெரியுமா? காரு. ஆமா, 47 கார் வச்சிருக்காரு. 47. ஆமா, அவர் கார் நம்பது 50-50 50-50னே 47 கார் வச்சிருக்காரு தெரியுமா? அவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? ரஜினி சாதாரணமா எத்தனை கார் வச்சிருக்காரு? 2. மூணாவதா ஒரு கார் வச்சிருக்காரு, அதுவும் இந்த சன் டிவி கலாநிதி மாற ஓசியில கொடுத்தது. சீரியஸா பாவமா இருக்கே அவரை பார்த்தா. ஆமா, அப்ப 47 கார் வச்சிருக்கோம், பெரிய ஆள் தானே. ஆமா ஆமா. 3 கார் வச்சிருக்கவர் யாரு? ஏழை. தெரியுதுல? தெரியுது. அப்ப ஏழையை பார்த்து திட்டலாம். ஆமா, ஆதவர்ஜுனா திட்டலாம். நானே வழிமொழிகிறேன். ஆமா, நல்லா திட்டலாம், நல்லா திட்டலாம். ஆமா. ஆனா என்னன்னா, இப்ப நான் ட்ரம்ப்பை பத்தி பேசுறேன்ல, இவன் ஒரு லூசு அப்படின்னு எழுதுறாங்க, புரியுதுங்களா? யாரு? ஐயோ, என்ன சொல்றேன் உங்களை. ஆமா, அதே மாதிரி ஆதவர்ஜுனாவை ஏன் லூசுன்னு எழுத மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆதவர்ஜுனா பேட்டி கொடுத்தா ஆதவர்ஜுனாவை திட்டுவாங்க, லூசுன்றதை விட வேற ஏதாவது வார்த்தை கூட திட்டுவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. அப்படியா? ஆதவர்ஜுனாவை நான் பேட்டி எடுக்கிறேன், இப்ப ஆதவர்ஜுனாவை திட்டுவாங்க லூசுன்ற வார்த்தையை விட. இப்ப அது பிரச்சனை இல்ல. என்ன திட்டினாரு அப்படிங்கறதானே தெரியணும். இல்ல, அதுக்கு ரஜினி அவர்கள் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ற. இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் சாபாமா. ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஏன் வருத்தப்படுங்கிறேன்? ஐயோ, ஊரெல்லாம் நாய் இருக்கு, நாயின்னா குலைக்கதான் செய்யும், அதுக்காக அது குலைக்குதே, ஐயோ நாய் குலைக்குதேன்னு நாம வருத்தப்பட்ட எந்த அளவுக்கு? இப்ப நீங்க யாருக்கு பேசுறீங்க? உங்க ஆதவர்ஜுனாவுக்கு பேசலையா? ஹலோ, நான் ஆதவர்ஜுனாவுக்கும் பேசுறேன், நான் ரஜினிகாந்த் ரசிகர். அதனால ரஜினி அவர்களுக்கு இப்பைக்கு பாத்தீங்களா என்னோட ஹேர் ஸ்டைல அவர் மாதிரியே மாத்திக்கிட்டேன். ரஜினியோட ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. இந்த ரஜினியோட ஹேர் ஸ்டைல், ரஜினியோட கண்ணோ, இது மூக்கு, வாய், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நாங்க பார்த்தோம். ஹலோ, கண்ணாடியை கழட்டி பார்த்தா அப்படியே ரஜினி தான் தெரியுமா? பாருங்க, நல்லா பாருங்க. என்ன கேனனே நினைச்சிருப்பீங்கல்ல? எது? ஒரு கேன கிறுக்கி இவ என்ன சொன்னாலும் நம்புவான்னு ஏதாவது ஒரு நம்ம பேசலாம்னு நினைச்சிட்டு தானே இன்டர்வியூக்கு வர்றது. நீங்க அதான் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்களே ரஜினியோட உங்களை கம்பேர் பண்றதே காண்டில் இருக்கேன். கண்ணாடி கட்டினா நான் ரஜினி, ஏன் உங்களை ஸ்ரீதேவின்னு நான் சொல்றேங்கிற வருத்தம். ஆமா. ஐயோ, என்னையே என்னது எதுவும் எங்களுக்கு தெரியுங்க. இங்க பாருங்க, ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்னா ஏன் கோவப்படுறாங்கன்னா எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். இந்த நான் கண்ணாடிய போட்டா ரஜினி, கண்ணாடிய கைட்டினா கமல், சைடுல பார்த்தா விஜயகாந்த், ஃப்ரண்ட்ல பார்த்தா அஜித், அதெல்லாம் இங்கெல்லாம் பேசக்கூடாது. சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்க சேனலுக்குன்னு சில ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. உங்களை பார்த்து இப்ப எவ்வளவு பேர் இவ்வளவு பேரை சொன்னீங்களே, எங்க தலைவர் விஜய் விட்டீங்களே. விஜய் மாதிரி இல்லையா நானு? நீங்க விஜயா? விஜயையும் மிஞ்சின ஒரு ஹீரோவா இருக்கீங்க. அப்ப விஜய் உங்க லிஸ்ட்ல இல்ல. விஜய் வந்து உங்களுக்கு அழகான லிஸ்ட்லயே இல்ல, புரியுதுங்களா? அவர் அசிங்கமான லிஸ்ட்லயே இருக்காரு. பொதுவா எல்லா பெண்களுக்குமே விஜய் பிடிக்குங்கிறது தான் தியரி, புரியுதுங்களா? தியரி. ஆமா, பெரிய பித்தாகரஸ் தியரம். ஹலோ, உங்களுக்கு தெரியாதுங்க. ஆமா,
கடைக்கோடியில் இருக்கிற ஒரு 16 வயசு பொண்ணுகிட்ட போய் கேளுங்க, உனக்கு யாரை பிடிக்கும்னு. விஜயை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. தெரியுமா? ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரை பிடிக்கும்ன்றத சொல்லுவாங்க. சிவகார்த்தின்னு பிடிக்கும்னு சொல்லுவாங்களா? புரியல. ஏதாவது ஒரு நடிகர் எங்க வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. நடிகரை வம்புக்கு இருக்கவங்க. அப்ப மியூசிக் டைரக்டர் அனிருத்தை பிடிக்குமா? எனக்கு டாம் க்ரூஸ் தான் பிடிக்கும். டாம் க்ரூஸ் வயசு என்ன தெரியுமா? 62. இருந்துட்டு போறாரு, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு பிடிக்கிறது தான் நான் சொல்ல முடியும். 16 வயசு பொண்ணுக்கு 50 வயசான விஜய். அதான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒண்ணு கைத்துல தொங்கணும், இல்லாட்டினா ஃபிளைட்டை ஓடி போய் பிடிக்கணும், இல்லாட்டினா அப்படியே மலை விட்டு மலை தாவணும். இதெல்லாம் டாம் க்ரூஸ் பண்ணுவார். அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆக மொத்தம் ஒரு மனுஷனு பிடிக்கல, ஒரு குரங்க தான் பிடிச்சிருக்கு. டாம் க்ரூஸ்லாம் இன்டர்நேஷனல். ஹலோ, குரங்கு என்ன பண்ணுமோ அதுதானே அவரு பண்றாரு சார். தேவையில்லாம டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆகி இந்த டாம் க்ரூஸ் பத்தி எல்லாம் இங்க விமர்சனம் பண்றதுலாம் எனக்கு கடுப்பாகுது சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம எவ்வளோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா? இந்த இன்டர்வியூக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி வந்து எல்லாமே மறந்து போயிடுவேன் சார். சரி, ஓகே, ஆதவர்ஜுனா ஏதாவது சொல்லிட்டு போறாரு, தேவையில்லாம இப்ப ரஜினி அவர்கள் இந்த மாதிரி வம்புக்கு இழுத்தது. அவரை எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவர் வந்து ஒரு மூத்த நடிகர், அவரும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஒரு பிராண்டான ஒரு பர்சனு. அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அவர் வராரு, வரல, போறாரு, போல. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க கட்சியில இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்து என்ன செய்ய போறீங்க? இந்த வேலையை எதுவும் பாக்குறது இல்ல. இவங்க வீட்டுல என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க, இதே வேலையா உங்களுக்கு? மூத்த நடிகர்னா மூத்த நடிகரா அவர் ஏன் ஆனாரு? மூத்த நடிகரா ஆனதுனால தானே எவனு தெரியாதவனா நம்மளை பேச ஆரம்பிக்கிறான். சைலண்டா யாருக்கும் தெரியாம கம்கமாவே நம்ம இருந்திருந்தோம்னா பேசுவாங்களா? அது மாதிரி ரஜினி ஐயா அப்படி இருந்திருக்கணும்ல. உங்களுக்கு இப்பெல்லாம் பேச சொல்லி யார் சொல்லி கொடுக்கறது? ட்ரைனிங் போறீங்களா? ஏதாவது ட்ரைனிங்கா வர்றீங்களா? ட்ரைனிங் எடுக்க தாவேக்கால ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? புசி ஐயா தான் கத்து கொடுக்குறாரு. ஆமா. டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 1750 ரூபா 67 பைசா. 67 பைசா. ஆமா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். இப்போ விஜய் அவர்கள் எனக்கு சிபிஐ என்கொயரி டெல்லிக்கு வர முடியாது, இங்கேயே வச்சுக்கோங்க. இது நம்ம போன இன்டர்வியூல பேசணும். ஏன் இங்க சென்னைக்கு வாங்க, நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்றது போன இன்டர்வியூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் எனக்கு இருக்கு. சொல்லுங்க. இஸ் த சேம் வே அவர் போய் சிபிஐல போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு சென்னையில் வந்து இந்த என்கொயரி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான முறை. எங்க தலைவர் யாருங்க? சாதாரண ஒரு ஆளா? எங்க தலைவர் வந்து அகில உலகத்துக்கும் அதிபராக வேண்டியவர். ஏதோ அவரு கரகம் நேரம் சரியில்லைங்கிற ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவுக்கு, எம்பிக்கு, சிஎம்க்குன்னு இந்த மாதிரி பொசிஷனுக்கு அவர் நேரம் சரியில்லைங்கிறதுனால மட்டுமே. அவர் வந்து போனா போகுது, வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னுட்டு இஸ் ட்ரைங் ஃபார் சிஎம். அப்படி போனா போகுது சிஎம்மா? ஹலோ, ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. வாடானா வந்துட்டு போகணும். அப்படிதான் இது வரைக்கும் எல்லா கம்யூனிட்டியும் வந்திருக்கான் எங்க தலைவனை தேடி. தெரியுமா? எங்க தலைவன் ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸுக்கு போய் வாய்ப்பு கேட்டான்னு இது வரைக்கும் சொல்லுங்க. இத்தனை வருஷம் 30 வருட சினிமாவில் எப்பயாவது ஒரு நாளாவது இந்த ஆஃபீஸில் நான் வாய்ப்பு தேடி போனேன் அப்படின்னு எங்க தலைவனை ஒரு வார்த்தை எங்கேயாவது எவனாவது சொல்லுங்களேன். ஒருத்தன் சொல்ல முடியாது. ஆமாம், எல்லாம் தலைவனை தான் தேடி போயிருக்காங்க. அதே மாதிரி சிபிஐ வர்றதுல என்ன பிரச்சனை? சார், சிபிஐனா யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சிபிஐனா யாரா? ஏங்க இல்ல தெரியுமா தெரியாதா? இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். நிஜமாவே சிபிஐ அப்படின்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்களோட பொசிஷன் என்ன, அவங்க என்ன மாதிரியான திங்க் பண்ணுவாங்க, அவங்களோட இன்வெஸ்டிகேட்டிவ் ஒரு அந்த விஷயம்லாம் எப்படி இருக்கும்ன்றது அட்லீஸ்ட் டு ஹேவ் எனி க்ளூ, கெஸ்? ஏங்க சென்னையில போண்டா விற்கிற இந்தியக்காரனுங்க, அதான் சிபிஐ. தெரியுமா? ஆமா. இவனுங்க போய் என்னத்தை ரிப்பீட் இட். சிக்கு சென்னை, பிக்கு போண்டா, ஓகே, ஐக்கு இந்தியக்காரனுங்க. ஆமா, அதானே சென்னையில போண்டா விற்கிற இந்தியக்காரனுங்க. சார், உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்களாம் அப்படிதாங்க. சிபிஐ இப்ப எங்களுக்கு வரணும். எனக்கு தெரிஞ்ச சிபிஐ சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச சிபிஐ தான் நீங்க இப்ப நிறைய சொன்னீங்களே எவ்வளவு பெருசுன்னு. அவ்வளவு பெருசுலாம் எங்களுக்கு தேவையில்ல. புரியுதுங்களா? ஒரு போண்டாக்காரனை கூப்பிட்டா வீட்டுக்கு வரமாட்டானா? கூப்பிட்டா வருவானா வரமாட்டானா?
சார் இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர்ஸ் எப்படி சார் இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா? நாங்க எவ்வளவு படம் பார்த்திருக்கோம் தெரியுமா? அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசர் எல்லாத்துக்குமே ஆர்டர் போடுறதே எங்க தலைவன் தான். கம்யூனிட்டி பேல சொன்னா கேட்டுக்கணும். எத்தனை ஷூட்டிங்ல நம்ம தலைவர் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அங்க போங்க இங்க போங்க அப்படின்னு தெரியுமா, டக் 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 தான் போயிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி எங்க தலைவன் அவனுங்களுக்கு ஆர்டர் போடுவார். சார் என்னங்க என்ன சார் சார் அப்படின்னு ஒரு விஷயம். எங்க தலைவர் சும்மா படம் நடிக்கிறங்கிற விஷயத்துக்கெல்லாம் பண்ண மாட்டாரு, எல்லாத்தையுமே ரியலா பண்ணுவாருங்க. ஆமா, பீஸ்ட்னு ஒரு படத்துல எவனாவது ஃபிளைட் ஓட்டியிருக்கானா? தமிழ் நடிகர்கள் எவனாவது ஃபிளைட் ஓட்டியிருக்கானா? ஃபிளைட்டா அது? அப்புறம் ஒரு விஷயம், அது ஃபிளைட்டா? ஹலோ, கடைசி போர் விமானமா? போர் விமானம், விமானத்துக்கு போர் விமானம்னு அப்ப வார் ஃபிளைட் தெரியுமா அது? ஆமா, உண்டுதானே, வார் ஃபிளைட் தானே. எங்க போனாரு? எங்க போனாரு? எங்க போனாரா? ஹலோ, இங்க எவனுக்கு தில்லு இருக்குங்கறேன். சிபிஐ ஆபீசர் அதை ஓட்டுவானா? ஒரு நிமிஷம், சிபிஐ ஆபீசர் அதை ஓட்டுவானாங்கறேன். சார் ஒரு நிமிஷம், சிபிஐ ஆபீசர் வார் ஃபிளைட் ஓட்டுவானான்னு கேக்குறீங்களா? அப்புறம் சார் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. உங்களோட என்ன ஒரு விஷயங்க நல்லா தெரிஞ்சுங்க. எங்க தலைவனுக்கு தெரிஞ்சது வேற எவனுக்கு தெரியும்? தெரிஞ்சவனை நிப்பாட்டிட்டு அவன் கூப்பிடுறதுக்கு இடத்துக்கு எங்க தலைவர் போவார். ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்க பேசுறதுல கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. புரியவே இல்ல. சிபிஐ ஆபீசர்ஸ் ஃபிளைட் ஓட்டணுமா? அது அவங்க வேலை கிடையாது சார். இவரே உண்மையாவா வார் ஃபிளைட் ஓட்டினாரு? நானும் உங்களோட சேர்ந்து வார் ஃபிளைட்ன்றேன் பாருங்களேன். ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. இதுவும் உளறேன் சார். அது வார் ஃபிளைட்லாம் கிடையாது சார். ஏங்க அதெல்லாம் தெரியுங்க சார், அதெல்லாம் கிடையாது இருக்கட்டும், அதெல்லாம் தெரியறது இருக்கட்டும். முதல்ல பேசுறத கேளுங்க. அதுலயே அவர் கடைசியில அந்த ஓட்டுனத தமிழ்ல பேசிட்டு போனது எவ்வளவு பேர், அது எவ்வளவு, எதனால அந்த படம் ஓடலன்ற ஒரு உங்களுக்கு ஒரு க்ளூ. அப்ப விஜயகாந்த் போய் பாகிஸ்தான்ல போய் தமிழ பேசி அங்க இருக்கிற தீவிரவாதிகள்லாம் கொண்டுட்டு வந்து தமிழ்ல பேசினா அதை ஏத்துப்பீங்க. ஏன்னா விஜயகாந்த் எங்க தலைவர், விஜய் பேசினா ஏத்துக்க மாட்டீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா, அந்த விஜயகாந்த் அப்படிங்கிறதுக்கு முன்னால விஜய்னு பேர் இருக்கு இல்லையா, அது எங்க தலைவன் அவருக்கு வச்சது. அது தெரியுமா தெரியாதா? சரி, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. அதான் உங்களுக்கு புரியாதுதான், ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்களுக்கு புரியாது. இந்த சிபிஐ இருக்கிற காரங்களுக்கு வந்து வார் ஃபிளைட் ஓட்டணும், இந்த சிபிஐ காரங்க ஃபிளைட் ஓட்டணும்ன்ற அவசியம் கிடையாது சார். ஓகே, ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் திங், அவரே ரியலா ஓட்டல சார், அது ரீல். அது இன்னும் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்களா? நான் மட்டுமா நம்புறேன்? தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற அத்தனை ரசிகர்களும் எவ்வளவு நம்புறாங்க தெரியுமா? கூட்டத்துக்கு வர்றோம் அத்தனை பேரும் எப்படி எல்லாம் நம்புறாங்க தெரியுமா? நம்பணுங்க. ஒரு விஷயம், யாரை கம்பேர் பண்றீங்க? ஏங்க, அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் நம்புனாதான் அது நமக்கு பொண்டாட்டி. புரியுதுங்களா? நம்பிக்கைங்கிறது அப்படி இருக்கணும் சார். எதுக்கு நீங்க விஜயகாந்த் அவரோட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா? புரியல எனக்கு. நான் உங்ககிட்ட கேக்குறேன், எதுக்கு விஜயகாந்த் அவரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? விஜயகாந்த் அடிக்கடி பாகிஸ்தான்ல சண்டை போட்டு தான் இங்க இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இடம் முடிச்சாரு. ஒரு விஷயம் தெரியுமா, இங்க இருக்கிற முஸ்லீம்க்குலாம் இண்டிபெண்டன்ட் வாங்கி கொடுத்ததே அவர் தான். ஆமா, 47 சுதந்திரம் கிடைச்சும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வாய்ப்பு இல்லாம இருந்தது. விஜயகாந்த் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா அவங்களுக்கெல்லாம்? ஆமா. ஏன் இங்க இருக்கிற அவங்க முஸ்லிம்ஸ் அவரு கூட சேர்ந்து அர்ஜுன் வாங்கி கொடுத்தாரு. அர்ஜுன்? ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதான் படமே பாக்குறது இல்ல, கனவுலே வாழ்றது. யாரு, நானா? இல்ல, எனக்கு புரியல. இப்போ உங்களோட பாயிண்ட் என்ன? விஜயகாந்தும் அர்ஜுனும் தான் போய் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. என்ன அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேசினாங்களா? என்ன லாங்குவேஜ்ல பேசுவாங்க? தமிழ்ல தான் பேசுவாங்க. ஆனா தமிழ்ல தானே பேசுனாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியும். ஏதாவது இங்க இருக்கிற நடிகர்கள்ல தேர்ந்தெடுத்து ஒரு 2 நடிகரை தவிர மற்ற நடிகர்லாம் சரளமா ஒரு லாங்குவேஜ் பேச சொல்லுங்க, தமிழே சரியா பேச மாட்டாங்க. ஆனா இவனுங்க தமிழ்ல சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்துல நடிகர்கள், தெரியுமா? ஆமா. இப்போ என்ன கேள்வி? சிபிஐ தானே எங்க வந்து நின்றுருக்கோம்? இப்போ முஸ்லிம்ஸ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற அந்த இதுக்கு வந்து நின்றுருக்கோம். சரி, ஓகே, இதை பார்க்குறவங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் யார் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். இப்போ கிளியராக இருக்கும். விஜயகாந்தும் அர்ஜுனும் அவங்க தான் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. குட். தயவு செஞ்சு அடுத்த கேள்வி கேட்குறீங்களா? ஓ, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க பாருடா. இந்த கேள்விக்கு எவ்வளோ தெளிவாக பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி வேற. சூப்பர். இப்போ சரி, ஓகே, இந்த கேள்விக்கு என்ன பதில்? சிபிஐ வந்து இப்போ இங்கே வரணுமா அவங்க? ஏங்க, சிபிஐயில் எங்கள் தலைவரோட
அப்படி டீல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அவங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தாப்புலலாம் இங்கே தான். இப்படி டீல்னா என்ன? இது என்ன டீல்? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் த டீல்? குழம்பு இருக்குல்ல, குழம்பு, புளிக்குழம்புல 4 கருவாடை தூக்கி போட்டு அப்படியே 4 கிண்டு கிண்டுனா கருவாட்டு குழம்பும்பாங்க. எனக்கு பழக்கம் இல்லை, நான் சாப்பிட்டது இல்லை. அதான் மீன், கருவாடு, நண்டு, நத்தை இது எதையுமே சாப்பிட்றாம உட்காந்துக்கிறது. கேட்டா வேணாங்க, இதெல்லாம் நான் சொல்லணும். இதெல்லாம் சரி, சிபிஐ okay. பத்தி கேட்கறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்கணும். ஆமா, நீங்க எல்லாம் சாப்பிட்டுருந்தா உங்களுக்கு தகுதி இருக்கு சிபிஐ பத்தி பேசுறதுக்கு. இல்லன்னா அதெல்லாம் இல்ல. எல்லாம் சாப்பிடுறவங்களுக்கு தான் சிபிஐ பத்தி பேசுறதுக்கே தகுதி இருக்கா? ஏங்க, அனுபவமா எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தாங்க கேள்வி கேட்கணும். ஆமா, நான் சாப்பிடுறதுக்கும் சிபிஐ பத்தி கேள்வி கேட்கறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அதான் இது 3%ங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசுவீங்க சார். இது உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், இதெல்லாம் இங்க பேசாதீங்க அப்படின்னுட்டுன்னு. சரி, பரவாயில்ல, 30% தான். சொல்லுங்க. ஃபைன், ஓகே, வில் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்போ த்ரிஷா அவங்க எங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் தனித்து தான் வந்து நிக்க போறதா இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு. ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தலைவர் ஆரம்பத்துலேருந்தே தனியாக தான் நிற்கிறார். அவர் யாரு கூடயும் சேர்ந்து நிற்கலை. அவர் சேர்ந்துருக்கிற ஒரே பார்ட்டி த்ரிஷா பார்ட்டி. ஆமாம், த்ரிஷாவோட பார்ட்டி இல்லை, த்ரிஷா பார்ட்டி. த்ரிஷா பார்ட்டி. பார்ட்டி PARTY இஸ் இட்? ஏங்க, பார்ட்டின்னு சொல்லி நீங்கள் போயிருக்கீங்க பப்புக்கெலாம். நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? பார்த்தீங்களாண்ணா? எல்லாம் ஆடுவாங்க, நல்லா ஆடுவாங்க தெரியுமா? நான் போனதை நீங்க பாத்தீங்களா? ஹலோ, நீங்க போனீங்களான்னு எனக்கு தெரியுமா? நீங்க போனீங்களான்னா என்னை கூட்டிட்டு போய் காட்டுங்க. இல்லாட்டா இந்த இடத்துல நான் பார்ட்டியில இருக்கேன்னு ஒரு வீடியோ கால்ல வந்து காட்டுங்க. நான் ஏன் சார் அப்ப பார்ட்டியை பத்தி தெரியாம பார்ட்டியை பத்தி என்ன அப்படிங்கிறீங்க சார்? பார்ட்டின்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 4 சரக்கு பாட்டில், புரியுதுங்களா? கண்டிப்பா உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கணும். மற்றதெல்லாம் அதெல்லாம் இருந்து அப்படியெல்லாம் இருக்கிறப்ப அப்படி திரும்பி பார்த்தோம்னா அங்கே 4 கேர்ள்ஸ் ஆடிட்டு இருக்கணும். ஆமாம், நீங்கள் கிரிக்கெட்டில் ஸ்டேடியத்தில் அந்த ஆட விடுவாங்களே கேர்ள்ஸு, அதை பார்த்து 10,000 பேர் ரசிக்கிறாங்கல்ல, அப்போ பணக்காரன் 4 பேர் ஒரு டேபிளில் உட்காந்து பார்க்குறப்ப ஆடிட்டு இருக்க வேணாம். அதுக்காக தான் அந்த 4 கேர்ள்ஸ். புரியுதுங்களா? நான் இது வரைக்கும் போனதில்லை சார், போய் பார்க்குறேன். அதான் புரியுதுங்களா? ஒரு நாடு, நாட்டு மக்கள் எந்த நிலைக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதே தெரியாமையே கேள்வி கேட்கறது. எனக்கு தெரியாம இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போகலன்னு சொல்ல வந்தேன். ஐயோ, எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு என்னை பத்தி எனக்கு விவரிச்சு எனக்கு டயர்டா போயிடுது சார். உங்களை பத்தி எதுக்குங்க சொல்றீங்க? கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க வேண்டியதானே நான் பதில் சொல்ல போறேன். நீங்க கேள்வி கேட்டது என்ன? விஜய் பார்ட்டியில யாருமே வரலையா, அவர் தனியா நிக்கிறாரு, அவர் பார்ட்டி கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. இதான் என்னோட கேள்வியா? அப்புறம் இதான் உங்களோட புரிதலா? அப்புறம் பார்ட்டின்னீங்களே, டிவிகே பார்ட்டின்னா அதானே, எங்க விஜய் பார்ட்டி தானே சொல்றீங்க. நான் விஜயோட பார்ட்டி பத்தி பேசினேன். விஜயோட பார்ட்டியா? எங்க அவங்கள பத்திலாம் காணவே இல்லையே. ஐயோ, பார்ட்டியை வேற கேக்குறீங்களே. என்ன, அவரு அப்பா அம்மாவே ஒதுக்கி வச்சுட்டாரு, பார்ட்டியை ஒதுக்கி வைக்காம இருப்பாரு, பார்ட்டியை ஒதுக்கி வச்சிருப்பாரு. ஐயோ சார், ஒரு நிமிஷம் இருங்க, அது என்னோட கேள்வி இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, விஜய் கட்சி, இந்த வார்த்தை ஐ ஷுட் ஹவ் யூஸ்ட். விஜய் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி அவர் தனியா நிக்க போறாராம், யாரோடையுமே கூட்டணி இல்ல அப்படின்ற மாதிரி. எங்க தலைவர் தனியா நிப்பாருங்க, தனியா தான் நிக்க போறாரு. இவங்கள்ட்ட போய் சீட்டு கேட்டது சீட்டு கொடுக்க மாட்டாங்க. கம்யூனிட்டி பேல ஒரு 234 தொகுதி, 234 சீட்டு அப்படிங்கிறது தானா? அதுல ஒரு 60 சீட்டு தான். அந்த 60 சீட்டை கொடுக்கலாம்ல? ஒரு சீட்டு கட்டல, எத்தனை சீட்டு கட்டிருக்கு? ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கறதுல, ஒரு 60 சீட்டை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? கம்யூனிட்டிங்க சீரியஸா சொல்றேன். ஒரு கலைக்கு போட்டு டக் டக் டக்குன்னு ஏதாவது உங்க கைக்கு வந்து எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி டக் டக் டக்குன்னு ஒரு 60 சீட்டை கொடுத்திருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஆனா எந்த கம்யூனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லா சீட்டு கட்டியும் அவனுங்களே வச்சுக்கிட்டு அவனுங்களே வெளியே. ஒரு விஷயம் தெரியுமா? சீட்டை ஒளிய வச்சு ஜோக்கர்லாம் எடுத்து ஒளிய வச்சுப்பானுங்க. ஹலோ, ஜோக்கர் எடுத்து ஒளிய வச்சுப்பானுங்க. ஜோக்கர் வச்சுக்கிட்டோம் தான் ஜெயிப்பான், தெரியுமா? தம்பி ஷோல்டர் இருக்குப்பா, தம்பி ஷோல்டர் இருக்குவா? ஷோல்டர் இருக்கு. இவ்வளோ பொங்க வேணாம். எனக்கு புரியல என்ன கேள்வி இப்போ நான் கேட்டேன், அதுக்கு இது என்ன மாதிரியான பதில் புரியல. சீட்டு கட்டு ஜோக்கர் வரைக்கும் போறீங்க,
நான் கட்சி எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சு சீட்டு வேணும் தானே கேட்டாரு. கொடுக்க வேண்டியது கம்ப்ளைண்ட் வேற எவ்வளவு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் பொங்க வேண்டாமா? ஒரு ரசிகனா பொங்க வேணாமா? ஒரு விஷயம், அதுல பிளாஸ்டிக் கார்டு தான் நல்லா இருக்குமா? நீங்க கட்சி நடத்துறீங்களா இல்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேம்பிளிங் நடத்துறீங்களான்னு எனக்கு புரியல சார். கேம்லிங்கா? என்ன நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சீட்டு கட்டுன்றீங்க, 60 கார்டு குலுக்கி போடுன்றீங்க, எங்களுக்கு ஒரு 60 கொடுக்க கூடாதான்னு கேக்குறீங்க. வாட் யூ நோ அபவுட் பாலிடிக்ஸ்? அரசியல் பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்? என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ? ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. 5வது படிக்கிறதுல இருந்தே நாங்க சீட்டு கட்ட பார்த்துருவோம் தெரியுமா? எங்களோட அறிவு அந்த அளவுக்கு. எங்களுக்கு அரசியல் தெரியாதா? சீட்டு ஒதுக்கீடு, தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்களே, இதெல்லாம் என்ன? சீட்டை டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் கலைச்சு போட்டு ஆளாளுக்கு எடுங்க எடுங்க தெரியுமா? அதானே. அப்புறம் என்ன அரசியல்? இவ்வளவுதான் அரசியல். சார் இவர் சீட்டு கட்டி பத்தி பேசுறாரு சார்.